ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனியஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஃபூச்சன் ஒரு பக்கம் விடிய விடிய தூங்காம முடிச்சிட்டு இருக்கான். லின்ச்சி அப்படி யார்கிட்ட தான் போன்ல பேசுறான்ட்டு கரெக்டா பார்த்தா விடிஞ்சதுக்கு அப்புறமா லின்ச்சியே வந்து கதவை தட்டுறா. தோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இவன் கிளம்பி போனா. டேய், நீதான் ஸ்ட்ராபெரி கொண்டு வந்தியா? தேங்க்ஸ்டா அப்படின்னு லின்ச்சி சொல்லிட்டு இருக்கா. அம்மா உனக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு அவன் நிமிந்து பாக்குறதுக்குள்ள ஒரு பக்கம் பார்த்தா யூபை வந்து நிக்கிறான். நீங்க என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு ஃபூச்சன் ஷாக் ஆக, ஷாக்கிங்கா இருக்குல்ல, சரி நீங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருங்க, நான் என் ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு லின்ச்சி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. லின்ச்சி, யூபை, ஃபூச்சன் 3 பேரும் ஒன்னா போய் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, வெறும் வயிற்றுலயே பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம காஃபி டைரக்டா குடிக்கிறியே, வயிறு ஏதாவது பண்ணாதாடான்னு சொல்லிட்டு லின்ச்சி கேக்குறா. ஏன்னா யூபையும் சரி ஃபூச்சனும் சரி நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல, முழிச்சிருக்கிறதுக்கு ஏதாவது கெஃபைன் எடுத்துதானே ஆகணும், அதனால அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்ச்சி போறா. நானும் உன் பிரசன்டேஷனை அட்டென்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை யாராவது மிஸ் பண்ண முடியுமான்னு. சரி ஓகே வந்துரு, இந்த சீட்ல உட்காந்துக்கும்னு சொல்லிட்டு லென்ச்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நேரா கிளம்பி போயிடுறா. பூச்சனோட அம்மா வராங்க. இதுவரையே நடந்த செமினாரை பாத்தீங்க, இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு ஸ்கூல் பொண்ணு, அவ பேரு லின்ச்சி, ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு ஆர்டிக்கல் ஒன்னு சப்மிட் பண்ணிருக்கா. அதை உங்ககிட்ட பிரசென்ட் பண்ண போறா. அதை எல்லாரும் கேட்கணும்னு சொல்றாங்க. லின்ச்சி வேகமா ஸ்டேஜ் ஏறா. மாறி மாறி யூபையும் பூச்சனும் நான் தான் அவளுக்கு ஹாய் காட்டுவேன்னு நடிச்சிட்டு இருக்காங்க. லின்ச்சி எல்லாத்தையும் நோட் பண்றா, பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்றா. யூபை கேமரா கொண்டு வந்துட்டு இருப்பான் போல, போட்டோ வீடியோமா மாறி மாறி எடுத்துட்டு இருக்கான். அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு பூச்சன் வேற ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டு ஒரு வழியா அந்த பிரசன்டேஷனை முடிச்சிடுறாங்க. லின்ச்சி ரொம்ப சூப்பரா அந்த பிரசன்டேஷனை முடிக்கிறா. எல்லாரும் எஞ்சி அவளுக்கு ஸ்டாண்டிங் ஒவேஷன் எல்லாம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. லின்ச்சியை பாக்கிறதுக்கு நிறைய ப்ரொஃபசர்ஸ் யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, நம்ம ஃபூச்சனோட அம்மா எல்லாருக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சின்ன பொண்ணு எவ்வளவு பிரைனியா இருக்கால, ரொம்ப அறிவாளி பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. லின்ச்சி அமைதியா சிரிச்சுட்டே இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜீனா அவளோட வீட்டுக்கு போறா. பார்த்தா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லின்ச்சி இவளுக்கு ஒரு புக்கு கொடுத்திருந்தால, அந்த புக்கை பார்த்துட்டு என்ன புக் இதுன்னு கேட்க, இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு லின்ச்சி தான் அந்த புக்கை கொடுத்தா, நான் இன்னும் படிக்கலாம் இல்லம்மா, வாங்கிதான் வச்சிருக்கேன்னு சொல்ல, நீ இந்த மாதிரி கதை புக் படிக்கிறதுக்கு தான் லைக், நான் தான் பாட புக் படிப்பேன்னு சொல்லிட்டு உன்னை நக்கல் பண்ணி இந்த புக்கை கொடுத்திருக்கா. இத வாங்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இல்லம்மா, அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நல்ல பொண்ணுமா, என் ஃப்ரெண்டு தான்மான்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறதுக்கோ இல்ல கதை புக் படிக்கிறதுக்கோ நேரம் கிடையாது. இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் பாடம் பாடம் பாடம், அதுதான் படிக்கணும்னு சொல்ல, நான் படிக்கலப்பா, நான் ஓரமா தான் வச்சிருக்கேன், அப்புறமா ஸ்கூல் முடிச்சுட்டு படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீனா சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க அப்பா அதை வாங்கி அந்த புக் எடுத்து கிளி கிளின்னு ஒவ்வொரு பேஜா கிழிச்சிட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த புக்கை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட குடுக்கலன்னா நானே போய் இந்த பொண்ணுகிட்ட கொடுப்பேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஜீனா அழவே ஆரம்பிச்சிட்றா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம யூபை எடுத்த போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்கான். ஹே போட்டோ எடுத்தியான்னு சொல்லிட்டு லின்ச்சி பக்கத்துல வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல உட்காந்துட்டு இருக்கா. யூபைக்கு ஒரு மாதிரி இப்படி வெக்க வெக்கமா வருது. கைய கொண்டு போய் எங்க வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தடுமாறிட்டு இருக்கான். சேர்ல வைக்கிற மாதிரி வச்சுட்டு லின்ச்சி மேல லேசா கைய போடுவோமான்னு சொல்லிட்டு கை எடுத்து அங்க வரதுக்குள்ள மூக்கு வேத்து பூச்சன் அங்க வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டோ பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு இருக்கான். ஆமாடா, என்ன கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, அதுவும் ஸ்ட்ராபெரி கேக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு லின்ச்சி அந்த பக்கமா போய் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறா. நமக்கு டைம் இருக்குல்ல, எனக்கு ஏதாவது மூவி பாக்கலாமா, ஒரு சூப்பர் மூவி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு லின்ச்சி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, எல்லாரும் போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த 3 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நிறைய பேட்ஜஸ் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல தியேட்டர்ல. இங்க ஒரு ப்ரொமோஷன் நடக்குது. இதுல 2 பேரா கப்பலா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா ஆளுக்கு ஒரு பேட்ச் நாங்க ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்ல, சரி ஓகே கப்பலா தானே போனோம், யார் 2 பேரும் நிக்கிறதுன்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்டு யூபை இருக்கான்ல, திருன்னு முடிச்சிட்டு ஓரமா நிக்கிறான். பூச்சன் பாத்துட்டு லின்ச்சி நம்ம 2 பேரும் போய் போஸ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னுட்டு இருக்கான். கரெக்டா 1 2 3ன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள கப்பல் போட்டோவா நீங்க 2 பேருமான்னு சொல்லிட்டு லின்ச்சியை பிடிச்சி யூபை இழுத்து விட்டுட்டு அவன் போய் நின்னுறான். பார்த்தா கப்பல் போட்டோல 2 பேரும் தான் வந்துட்டு இருக்காங்க, நம்ம யூபையும் பூச்சனும். என்னடா ஒரு வித்தியாசமான கப்பல் போட்டோ, இது உங்க ஞாபகமா, நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு லின்ச்சி அதை வச்சுக்கிறா. பேட்ச் ஒன்னு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிறா. 3 பேரும் தியேட்டருக்குள்ள போறாங்க. லின்ச்சியை வேணும்னே கார்னர்ல விட்டு யூபை நடுவுல போய் உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரம் படம் ஆரம்பிக்க யூபை மடியில தான் பாப்கார்ன் இருக்கா. லின்ச்சியும் பூச்சனும் மாறி மாறி பாப்கார்னுக்குள்ள கையை விட்டு எடுத்துட்டே இருக்காங்க. 2 பேர் கையும் ஒண்ணு இடிச்சுட்டே இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு டே பூச்சன் கொஞ்சம் கையை காட்டுன்னு சொல்லிட்டு 2 கையிலயும் பாப்கார்னை அள்ளி கொட்டிட்டு, ஈஸியா இருக்கும் பாரு சாப்பிடறதுக்கு, இப்படியே சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம லின்ச்சி பக்கத்துல பாப்கார்ன் டப்பா வச்சிடறான். நம்ம லின்ச்சி அவ பாட்டுக்கு ஜாலியா பாத்துட்டு இருக்கா. எங்க பார்த்தா ஜீனா நம்ம லின்ச்சியோட வீட்டுக்கு வரா. அவ அண்ணன் தான் இருக்கான். லின்ச்சி வீட்ல இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா, எனக்கு உனக்கு தெரியும், நீ அவ கிளாஸ் பொண்ணு தானே, அவ ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வச்சிட்டு இருக்கான். இங்க படம் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. ஒரு பிரேக் ஒண்ணு வருதுல்ல, அந்த பிரேக்ல நம்ம லின்ச்சி ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பா போல. இதான் சாக்கு அப்படின்னு யூபை போயிட்டு வரும்போது நடுவுல தான் சீட்டு காலியா இருந்திருக்கு.
இப்பயும் எப்படியும் ஏன் பக்கம் தான் அவன் உட்காரணும்னு சொல்லிட்டு யூபை நடுவுல உட்காரலான்னு ட்ரை பண்றான். ஆனா லின்சி வரவ அந்த பக்கமே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபூச்சன் பக்கமே உட்காந்துக்கிறா. யூபைக்கு பயங்கர பல்பா போயிடுது. படம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இங்க ரொம்ப ஆக்வர்டா ஜீனா உட்காந்துட்டே இருக்கா. அங்க அவங்க அண்ணன் பாக்குறான். நீ ஆக்வர்டாலாம் ஃபீல் பண்ணாத. இது என் தங்கச்சியோட இடம் தான். இங்க இருக்க பெயிண்டிங் எல்லாம் என் தங்கச்சி பண்ணதான். இது அவ கிண்டர் கார்டன்ல பண்ணுது. இது வந்து ஹை ஸ்கூல்ல பண்ணுது. இது பாத்தியா, இது போன வருஷம் தான் பண்ணா. இது சேர் சோஃபாலாம் இருக்கு பாத்தியா, இதெல்லாம் ஒரு உடைஞ்சு போன பஸ்ல இருந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம். அதுல பாரு வீல் கூட இல்ல, செங்கக்கல் தான் வச்சு முட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நாங்களே கிரியேட் பண்ணோம்னு சொல்ல, நீங்க ரொம்ப ஜாலியான சிப்ளிங்ஸா இருப்பீங்க போலன்னு சொல்லிட்டு ஜீனா சொல்லிட்டு இருக்கா. அப்படிதான் நாங்கெல்லாம் அப்படியே உட்காந்து ஜாலியா வானத்துல நட்சத்திரத்தை எல்லாம் பாத்துட்டு இருப்போம். அங்க பாரு இந்த விண்டர் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இங்க ஒரு ஹெக்ஸகன் இருக்கு பாரு, நல்லா பளிச்சுன்னு தெரியும். இது பேதான் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பார்த்துதான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆஸ்ட்ரானமில உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல சீனியர்னு சொல்லிட்டு ஜீனா கேக்குறா. ஆமா, நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீ கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க, இல்ல அப்புறம் என்னால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிரும். வேற எதுல என்னால கான்சென்ட்ரேட் இப்போதைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜீனா சொல்லிட்டு இருக்கா. இங்க படம் ஒரு வழியா முடியுது. படம் நல்லா இருந்தது இல்ல அப்படின்னு கேட்டுட்டு நம்ம லின்சி எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க போல. அம்மா கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வரீங்களான்னு ஃபூச்சன் கேக்குறான். நீ உங்க அம்மா கூட போய் கிளம்பி வா, நானும் லென்சியும் இங்க இருந்து டைரக்டா கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு மனசே இல்லாம ஃபூச்சனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். கரெக்டா எங்க அண்ணன் பாத்துட்டு ஜீனா கிட்ட பொறுக்க முடியாம கேட்டே விட்டுறான். அம்மா ஏன் அந்த புக் இப்படி கிழிஞ்சிருக்குன்னு கேட்க, இது எனக்கு லென்சி கொடுத்தா, ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் என் படிப்புக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டு அதை கிழிச்சிட்டாங்க. திருப்பி வேற கொடுப்ப சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, நீ கவலைப்படாத, அவகிட்ட நான் கொடுத்துக்கிறேன். இத பத்தி பெருசா ஒரி பண்ணிக்காத. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சிக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல. எப்ப பாரு எந்த இடத்துலயும் பொருந்தாம தான் சுத்திட்டு இருப்பா. அவ உனக்கு இந்த புக்கு கொடுத்திருக்கானா, அவ உன்னை ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறான்னு தான் அர்த்தம். சோ அவளை பத்தி நீ ஒன்னும் தப்பாலாம் ஃபீல் பண்ண வேணாம். அவ கோச்சுக்கலாம் மாட்டான்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஜீனாக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் சீனியர்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம லென்சியும் யூபையும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல, ஸ்டார்ஸ பத்தி நிறைய கதை இருந்ததுலன்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. நம்மளும் இந்த ஸ்டார்ஸ் கூட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு யூபை கேட்க, கண்டிப்பா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம லின்சி ஒரு மாதிரி குளிருது போல. அவ ஒரு மாதிரி நர்வஸா நின்னுட்டு இருக்க. யூபை வேகமா அவனோட ஸ்கார்ஃப கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்போ உனக்குன்னு லென்சி கேக்குறா. எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு குளிரலன்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். சரி போட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னல, எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டார்ஸ் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஷேக் ஆயிருச்சு. ஒரு மாதிரி பாரு, நல்லாவே வரல போட்டோன்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். டேய் பஸ் வந்துருச்சு, வா ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு லின்சி ஏறிடுறா. எந்த போட்டோமே சரிப்பட்டு வரல லின்சி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யூபை கேட்கறதுக்குள்ள லின்சி பொத்துன்னு தூங்கி யூபை ஷோல்டர்லயே விழுந்துடுறா. யூபை பயங்கரமா நர்வஸ் ஆகுறான். ஆனாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில கேமரா வச்சிருக்கான்ல, அது 2-3 போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறான். லின்சி மறுபடியும் ஏஞ்சிடுறா. வீட்டுக்கு வரா. இந்த அவன் பேக், வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். சரிடா வீக்கெண்ட் வந்துச்சு, நம்ம நெக்ஸ்ட் வீக் பாக்கலாம் ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃப கழட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இங்க கரெக்டா அவ உள்ள வர அவளோட அண்ணன் பாக்குறான். அறிவில உனக்கு எப்ப கிளம்புனா, எப்ப வந்து சேரன்னு சொல்லிட்டு போன் கூட பண்ணி சொல்ல மாட்டியான்னு கேட்க, அறிவு கேட்ட அண்ணா என்கிட்ட தான் போனே இல்லையே, நான் எப்படி போன் பண்றதுன்னு கேக்குறான். ஆஹா, உனக்கு போன் வாங்கி தந்தே தீரணும்னு சொல்லிட்டு லின்சியோட அண்ணா வெயிட் பண்ணிருக்கான். அவங்க அம்மா அப்பா வேலை முடிச்சுட்டு லேட்டா வராங்க. ஏன் நான் தூங்காம முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, மா எப்படியாவது லின்சிக்கு ஒரு போன் வாங்கி கொடுமா, அவளுக்கு சேஃப்டி நினைச்சு எனக்கு அப்பப்ப கவலையா இருக்குன்னு சொல்ல, நானும் அம்மாவும் கூட பேசிட்டு இருந்தோம், நியூ இயர் வருது, அந்த ஆஃபர்ல போன் வாங்கலாம் அவங்க 2 பேத்துக்கும்னு சொல்லிட்டு. நீயே கேட்ட, நீ நல்ல பையன்டா, நல்ல அண்ணன் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் பாராட்டிட்டு இருக்காங்க. யூபை வீட்டுக்கு போறான். எடுத்த போட்டோ எல்லாம் ஒன்னொன்னா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அப்படியே பாத்துட்டே இருக்கும்போது ஸ்டார்ஸ் கூட எடுத்த போட்டோ எல்லாம் சரிப்பட்டே வரல, எல்லாம் ஷேக் ஆயிடுச்சுன்னு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா நம்ம லென்சி மேல சாஞ்சிட்டு இருக்கும் போது போட்டோ எடுத்தான்ல, அதை பாத்துட்டு அப்படியே பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நல்ல வேலை இதை கேப்சர் பண்ணிட்டோம், இல்லைன்னா ரொம்ப மிஸ் பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அடுத்த நாள் நம்ம லின்சி அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து அலவன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு போன் வாங்கலாம்னு ட்ரை பண்றா. டிட்டி இருக்கால, அவ தான் கூட்டு போறா. இந்த போன் பாரு சூப்பர் மாடல்னு சொல்ல, இல்லையே இது பட்ஜெட் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இது பாரு, இதுவும் விலையும் ரீசனபிளா இருக்கும்னு சொல்ல, லின்சி இருக்கால, இருக்கிறதுலே இந்த சைனா செட்லாம் அப்பதான் வந்துட்டு இருக்கும் போல, நாக் ஆஃப் டி அது அப்படின்னு சொல்லிட்டு டிட்டி சொல்ல, இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்குடி, விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. கடைக்காரர் பார்த்துட்டு, இப்பதாமா உங்களுக்கு இந்த போனோட அருமையே புரியுது. இந்த போனோட பேர் என்ன தெரியுமா, அல்மைட்டி கிங். இந்த போனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா, தண்ணியில போட்டா கூட வீணா போகாது. அது மட்டும் இல்ல, இதை வச்சு வால்நட்டையே கிராக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிஜமாவே அவர் கிராக் எல்லாம் பண்ணி காட்டுறாரு. இதெல்லாம் வேணாண்டின்னு சொல்லிட்டு டிட்டி சொல்றா. இன்னைக்கு நீங்க ஒரு போன் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு போனை இன்னும் கம்மி விலைக்கு வாங்கிக்கலாம்னு கடைக்காரர் சொல்லிடுறாரு. அதான் சாக்குன்னு லின்சி வாங்கிட்டு போயிடுறா. ஆனா நம்ம 2 பேருக்குமே சூஸ் பண்ணி போன் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருன்னு சொல்ல, இது ஒரு போனா, அசம்பிள் செட்டை வாங்கிட்டு வந்துட்டு போனுன்னு வேற சொல்லிட்டு என்கிட்ட காட்டிட்டு இருக்கியான்னு கேட்க, நான் வால்நட்டையே அவர் கிராக் பண்ணி காட்டினார்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல, இதை போய் மாத்திட்டு வந்துரு, நான் வேற ஏதாவது வாங்கிக்கிறேன்னு அவங்க அண்ணன் சொல்லி பாக்குறான். உனக்காக பார்த்து பார்த்து கலர் சூஸ் பண்ணேன், உனக்கு பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு லின்சி வேணும்னே கியூட் கார்டை போட்டு பாக்குறா. அவங்க அண்ணன் பார்த்துட்டு சரி சரி ஓகே, ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, வால்நட்டை கிராக் பண்ண முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையாவே வால்நட்டு கிராக் ஆயிருது.
லின்ச்சியும் சிரிச்சிட்டு இருக்கா, அவங்க அண்ணனும் சிரிச்சிட்டு இருக்கான். லின்ச்சி நேரா உள்ள போயிட்டு யூபைக்கு தான் நான் யாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் அனுப்புறா. வேகமா யூபை கால் பண்ணிட்டான். லின்ச்சி போன் வாங்கிட்டியான்னு சொல்லிட்டு, எப்படிரா அதுக்குள்ள கண்டுபிடிச்சேன்னு கேக்கா. நீ தானே கெஸ் பண்ணுன்னு சொன்ன, சோ நான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா என் நம்பர் பாத்தியா, போன் நம்பர் உன் பர்த்டே இருக்குல்ல, அது அப்படியே மேட்ச் பண்ற மாதிரியே இருக்கு பாரு. ஜஸ்ட் மிஸ், என் பர்த்டே எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா என் பர்த்டே தான் உன் போன் நம்பரா, உனக்கு ஞாபகம் வச்சுக்கவும் ஈஸியா இருக்கும் யூபை சொல்றான். டேய் நான் 100 பேரோட போன் நம்பர் கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா என் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு லின்ச்சி சிரிச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க நம்பரை இந்த நிக் நேம் வச்சுதான் சேவ் பண்ணுவாங்க. ஏன் நம்பரை நீ என்னன்னு சேவ் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு யூபை கேக்குறான். இதுவரை யூபை தான் சேவ் பண்ணிருக்கேன், நிக் நேமா ஏதாவது பண்ணாலதான் வைக்கிறோம்ல. நான் யோசிச்சு பாக்குறேன், மத்தவங்களுக்கும் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உனக்கு தான் போன் பண்றேன்னு சொல்லிட்டு லின்ச்சி போனை கட் பண்றா. என்னன்னு வைக்கலாம், யூ 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 யூபைன்னு சொல்லிட்டு இவ கூப்பிட்டால அந்த பேர் வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வச்சிட்டு இருக்கா. அப்ப கூட நல்லதா ஏதாவது யோசிக்கணும் போலன்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணிட்டே இருக்கு. இங்க யூபை வீட்டுல இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க. என்னம்மா சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேட்க, பரவாயில்லையே உங்க கிரேட்ஸ்லாம் நல்லா தாண்டா இருக்கு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டாம், அப்பப்போ நல்லா தூங்கி எந்திரி புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள் போல சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யூபை சொல்லிட்டு இருக்கான். லின்ச்சி யோசிச்சுட்டு இருக்கா, இவன் எப்பயும் சொல்லுவால நீ ஒரு ஆர்டினரி ஹியூமன் தானே, உன்னை வச்சுதான் நான் மத்த ஆர்டினரி ஹியூமன் எல்லாம் படிக்க முடியும்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப கூட அதுக்கு நம்ம யூபை ஒரு தடவை திட்டிருந்தான், நீ நான் ஆர்டினரின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நோ ஆர்டினரி ஹியூமன் சொல்லிட்டு யூபையோட பேரை சேவ் பண்றா. இந்த பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் ஜீனா இருக்காளே, ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்க்கு வந்துட்டு இருக்கா. அங்க நம்ம லின்ச்சியோட அண்ணா தான் இருக்கான். ஏய் வாமா ஜூனியர்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு, உனக்கு இதை பத்தி பாக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல, இங்க வந்து உட்காரேன். லூனார் எக்லிப்ஸ் இருக்கு, அதோட பீக் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இந்த பெரிய ஸ்கிரீன்ல பாக்கும்போது அட்டகாசமா இருக்கும்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். அதை பார்த்துட்டே இருக்கும்போது சில ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு, அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வேகமா அவ கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஸ்டார்ஸ் விழும்போது ஏதாவது வேண்டிக்கிட்டா நடக்கும்ல. உடனே அவளுக்காக அந்த லின்ச்சியோட அண்ணா அதை அப்படியே பாஸ் பண்ணிடுறான். இன்னும் பாஸ் ஆயிடுச்சுன்னு கேட்க, நீ வேண்டதுக்காக கேப் கொடுத்து நான் தான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப பாரு எல்லா ஸ்டாரும் எப்படி விழ போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் விழுறத காட்டிட்டு இருக்கான், கேலக்சி எல்லாம் காட்டிட்டு இருக்கான். நல்ல ஜீனா எல்லாம் வாயை பொழந்து பாத்துட்டு இருக்கா. செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மந்த்லி டெஸ்ட் வருது, நல்லபடியா எல்லாரும் எழுதணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி டெஸ்ட்டுக்கு நம்ம டீச்சர் அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம லின்ச்சி வீட்டுக்கு வரா. பார்த்தா அவங்க அண்ணா ரூம்ல லின்ச்சி ஜீனாக்கு கொடுத்த புக்கு கிழிஞ்சிருக்கு. நான் இது எப்படி இங்க வந்ததுன்னு கேட்க அவங்க அண்ணனும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். என் மார்க் அவ்வளவு முக்கியமா என்ன, இதுக்காக போய் இவ்வளவு யாராவது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு லின்ச்சி சொல்ல, உன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் மட்டுமே எப்பவுமே வாங்குறவங்களுக்கு அது கம்மியான விஷயமா தான் தெரியும், நீ அவளோட இடத்துல இருந்து பாக்கணும்லன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்லிட்டு இருக்கான். ஆமாலன்னு சொல்லிட்டு லின்ச்சி யோசிக்கிறா. ஸ்கூலுக்கு போறா, எக்ஸாம் நடக்க ஆரம்பிக்குது. அவளுக்கு எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் ஜீனாவே பாத்துட்டு இருக்கா. அப்ப கூட யூபை பாக்குறான், எதுக்கு ஜீனாவே அவ பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் ரிசல்ட்டும் வருது. எல்லாரும் வந்து போர்டை பாக்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க போறாங்க, ஷாக் ஆகுறாங்க போறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லின்ச்சி வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இல்ல, இந்த தடவை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜீனா வந்திருக்கா. ஜீனா வந்து பாத்துட்டு முதல் தடவையா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன்னு ஹாப்பி ஆயிட்டு போயிட்டு இருக்கா. இங்க ஆளுக்கு நம்ம டிட்டி அப்புறம் நம்ம ஜிஎன்லாம் சோகமா அங்கங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு லின்ச்சி கிட்ட ஒரு பொண்ணு பேப்பர் வாங்குறா. லின்ச்சி இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா, எனக்கு புரியவே இல்லாம இருந்தது. ஆமா நீ போய் இந்த கொஸ்டின் 2 1 மார்க் தப்பு பண்ணிருக்க, எப்பவுமே நீ தப்பு பண்ற ஆளே கிடையாது, நீ எப்படி தப்பு பண்ண, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, லின்ச்சி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறா. அப்பவே ஜீனாக்கு ஒரு மாதிரி இருக்கு. லின்ச்சி இல்லாத நேரமா பார்த்து அவ பேப்பர் எடுத்து பாக்குறா. பார்த்ததுமே லின்ச்சி அங்க வந்துட்டு பேப்பரை வேகமா வாங்க. லின்ச்சி என்ன பார்க்க உனக்கு பிச்சைக்காரி மாதிரி இருக்கா, பாவப்பட்ட பொருள் மாதிரி இருக்கா, எனக்காக நீ வேணும்னே 1 மார்க்கை எழுதாம விட்டு கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, நீ என்ன பண்றது என்ன தெரியுமா, கேவலப்படுத்தியிருக்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. நம்ம லின்ச்சிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யூபை கூட சோகமா உட்காந்துட்டு இருக்கா. யூபையும் கொஞ்சம் டல் ஆயிடுறான். லின்ச்சி கிளம்பும் போது பின்னாடியே போயிட்டு, இங்க பாரு நான் ஒண்ணு சொல்லவா, நீ அவளுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைச்சு பண்ணிருக்க, ஆனா யாராவது உனக்கு போனா போதுன்னு விட்டு கொடுத்தா எப்படி லோவா ஃபீல் ஆகும், அதே மாதிரிதான் அவளுக்கும் ஃபீல் ஆகுது. அவன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. 1 மாசமா அந்த டெஸ்ட்டுக்காக தான் உளுந்து படிச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் மார்க்கும் வாங்கிட்டா. பெருமையா இருக்கலான்னு பார்த்தா வேற யாரும் விட்டு கொடுத்தனாலதான், அதுவும் போனா போதும் விட்டு கொடுத்தனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு தான் கவலை தானே படுவான்னு கேட்க, லின்ச்சிக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு ஜீனாவோட டேபிள்ல வச்சு, இன்னைக்கு பிரேக்ல உனக்கும் எனக்கும் போட்டி, யாரு வின் பண்றான்னு பாத்துலான்னு லின்ச்சி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே சீக்கிரம் சாப்பிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஜீனா சொல்றா. லஞ்ச் பிரேக்ல 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சின்சியரா எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் பேப்பர் அடுத்து செக் பண்ணி பாக்கும்போது ஜஸ்ட் 1 மார்க்ல நம்ம ஜீனா மிஸ் பண்ணிட்டு இருக்கா. எக்ஸாம்ல வாங்கினதோட 1 மார்க் கூடயே வாங்கிருப்பா போல. சூப்பர் ஜீனா, கலக்கிட ஜீனான்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கா. ஆனா லின்ச்சி இருக்காளே வழக்கம் போல எல்லா ஃபுல் மார்க்கையும் வாங்கிட்டு இருக்கா. என்னதான் தோத்து போனாலும் ஜீனாக்கு இந்த தடவை இது உண்மையா வாங்கின மார்க்குன்னு ஹாப்பியா தான் இருக்கு. வீட்டுக்கு ஜீனா போறா. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு மாறி மாறி பாராட்டிட்டு இருக்காங்க. பார்த்தல கஷ்டப்பட்டு படிச்சா இப்படிதான்மா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா லின்ச்சி எனக்காக போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டா, அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன்,
இப்போ உங்களுக்கு இன்னும் பெருமையாவா இருக்கு? எனக்காக நீங்க வேலையெல்லாம் மாத்திட்டு இந்த ஊர்ல வந்து கஷ்டப்படுறீங்க. எனக்கு புரியுது. நான் தேங்க்ஃபுல்லா தான் இருக்கேன். ஆனா அதுக்கும் மேல எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்ட மீறி என்னால ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. திருப்பி நான் ஒரு டெஸ்ட் கூட எடுத்து பார்த்தேன். அப்ப நான் முன்னாடி எழுதினதை விட மார்க் கூட வாங்கியிருக்கேன். ஆனா அப்ப கூட லின்சி என்ன மிந்திட்டா. இதுக்கு நான் என்ன பண்றது? இதுக்கும் மேல நான் லின்சி கூட போட்டி போட மாட்டேன். ஏன்னா அவளோட லெவல் வேற, என் லெவல் வேற. இனிமே நான் போட்டி போடுறது ஜஸ்ட் என் கூட மட்டும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜீனா இதுக்கும் மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. லின்சி வீட்டுக்கு போறா, படிக்க ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி ஜீனாவும் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம யூபை இருக்கான்ல, லின்சியோட பேரை எப்படி போய் சேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனும் லீ 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 லின்சி தான் சேவ் பண்ணியிருக்கான். ஆனா இப்போ ஹை EQ அதிகமா இருக்கு அவளுக்கு. எப்படி நம்ம ஜீனாக்காக அவ யோசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹை EQ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேரை சேவ் பண்ணி வச்சுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் ஆனா எனக்குமே எண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.